விஜிக்கு ஒரு மெடிக்கல் செக்கப் இருக்கு. சரி. நடாஷா மேலே அவளோட ரூமில் இருக்கா. வீட்டில் சரவணம் வேற இல்லை. நாங்கள் வெளியில் போயிட்டு வர்ற வரைக்கும் நடாஷா கொஞ்சம் பார்த்துக்கோ. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கீதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்ன பண்ற நீ? ஏன் கிருஷ்ணா, நீ இவளை தனியா விட்டுட்டு எங்க போன? இல்லை, நான் ரூமில் வந்து பார்த்தேன். நட்டாஷா நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஆமா ஆமா, நாளைக்கு மறுநாள் தான். சும்மா நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கு இல்லையா, அங்க வச்சு சிம்பிளா பண்ணிக்கிறேன். திடீர் ஏற்பாடு, அதனால யார்கிட்டையும் சொல்லல வைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும், ஒரே கொண்டு சும்மா சமாச்சார மாட்டேன்னா என்ன? பொண்ணா அது நம்ம சொந்தக்கார பொண்ணுதான், சொன்னா தெரியாது. கல்யாணத்துல நம்ம வீடு பொண்ணு வீடு அவ்வளவுதான். மற்றபடி யாருக்கும் சொல்லக்கூடாதுலாம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அப்ப அப்புறம் பேசுறேன், சரியா? நிச்சயமா நிச்சயமா. சரி சரி. ஏண்டா என்னடா எல்லா பேரும் என்ன கூப்பிடல ஒன்ன கூப்பிடலன்னு பெரிய ஆவலாரியா சொல்லிட்டு இருக்கானுங்க. காஞ்சிபுரத்துல நீங்க எவ்வளவு பெரிய விஐபி, உங்க பையன் கல்யாணம் இப்படி சாதாரணமா நடக்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியமா தானே இருக்கும். அதனாலதான் எல்லாம் போன் போட்டு விசாரிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கல்யாணத்தை எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் கிராண்டா பண்ணிருக்கலாம்னு விளக்கண்ண மாதிரி பேசாத, அறிவிட்ட வேலை. கல்யாணமே தட்டு மாதிரி நடக்குது. இதுல கல்யாணத்துக்கு வரவங்க சும்மா இருப்பானுங்களா? அதுவும் நம்ம ஊர் பயில லேஸ்பட்டவர்கள் லூசு பயலுங்க வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. என்னத்தையா நம்மளை பத்தி இடக்கு முடக்க என்னத்தையா பேசி தொலைறானுங்கன்னு வை, அதை அந்த பொண்ணு கேட்டு தொலைறான்னு வை. அதை கேட்டு ஐயோ அம்மானு ஓடி தொலைச்சிட்டானா பிறகு நீ நானும் என்னத்தை பண்ணி தொலைய போறோம்? ஒடா விளக்கண்ண. அது சரிங்க, ஆனா கல்யாணம்னு வரும்போது நெருங்கின சொந்தத்தையாவது கூப்பிடணும்ல, அதானுங்க முறை. நெருங்கின சொந்தம்னு யார சொல்ற? வா தம்பி தங்கச்சியை சொல்றியா? இல்லங்க, நான் என் வழி சொந்தத்தை சொல்லல. அப்புறம் ஏன் வழிய சொல்றியா? அட போடி, நான் ஊரை விட்டு வந்து ஜென்மமா ஆயிப்போச்சு. எனக்கு ஏவன் இருக்கான், அதெல்லாம் ஒரு வேலும் கிடையாது. நான் அவங்களெல்லாம் சொல்லலைங்க. இப்போதைக்கு நமக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த ஊர்ல இருக்கிறது கைராசி குடும்பம் தான். கைராசி குடும்பமா? அது நமக்கு நெருங்கின சொந்தமா? ஆமாங்க, நாம அவங்க வீட்டுக்கு பொண்ணை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மீனாட்சி தங்கச்சிய நம்ம பையனுக்கு கட்டியிருக்கோம். அப்ப ரெண்டு வகையிலயும் சொந்தம் தானுங்க. அவங்கள நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டா மொத்தமா வந்து நிறுத்துறதுக்கு அதான உன்னோட விருப்பம்? அந்த சிவஞானம் மீனாட்சி அந்த சண்முகம் பையன் எல்லா பேரும் எப்படா கல்யாணத்தை நிறுத்தலான்னு குறியா இருக்கானுங்க. நல்ல வேலை அந்த சண்முக பையன் இல்ல, நல்ல வேலையா போச்சு. இதுல சிவஞானத்தையும் மீனாட்சி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்க இங்க வந்து ஏதாவது வாயில சொல்ல அப்படியே கல்யாணத்தை நிறுத்த இதானே? இதுல அந்த பொண்ணு கீதா பெரிய இவ மாதிரி, அவ என்ன பெரிய இவ அவ. ஆமா, அந்த சிவஞானம் மீனாட்சி நல்லவங்க வல்லவங்க, நாங்கெல்லாம் கொலகார பயலுங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல அவங்கள கூப்பிட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஓடிட்டு என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கணும், அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, எத்தனையோ சங்கடமான சூழ்நிலையில கூட நம்மள அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போதைக்கு நம்ம மக வழியிலயும் சரி மருமக வழியிலயும் சரி அவங்க தானங்க நமக்கு சொந்தம்னு இருக்காங்க. நான் போய் அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிடணுங்கிறியா? அதானங்க சரி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப எதுக்கு அவங்களை கூப்பிடணும்? அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. எல்லாத்தையும் நாமளே பாத்துக்கலாம். என்ன வைஜெயந்தி, நீயே இப்படி சொல்ற? ஆமாமா, நான் தான் சொல்றேன். அந்த குடும்பத்துல இருந்து யாரையும் இதுக்கு இன்வைட் பண்ணவே கூடாது. நாம அந்த கீதா குடும்பம் அப்புறம் வளர்மதி, அவ்வளவுதான். என்ன நீ வளர்மதி வீட்டுக்காருக்காவது சொல்லணும்ல? மா, அவளே வேணாம் சொல்றா, அப்புறம் என்னமா? அப்படியே சொன்னாலும் அவர் தான் ஊர்ல இருக்கார்ல. ஊர்ல இல்லைனாலும் நாம ஒரு வார்த்தை சொல்லணும்ல கண்ணு. மா, அதான் வளர்மதியே வேணாங்கறால, ஏன் திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க? என்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது என் வீட்டுக்காரருக்கு தெரிய வேண்டாம், அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு வளர்மதியே சொல்றாளே. பாத்தியா பாரு, அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னு பாரு. சண்முகம் மேலுக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான், அவளே சொல்றாள். இந்த லட்சத்துல நான் அவங்கிட்ட சொல்ல, அவன் அடுத்த நிமிஷமே அவன் அண்ணா அண்ணிக்கிட்ட போன் போட்டு சொல்லிடுவான். பிறகு விளங்குன மாதிரி தான். இல்லங்க, எல்லாம் எங்களுக்கு தெளிவாதான் தெரியும். பேசாம இருக்கணும், புரியுதா? அப்புறம் என்ன வைஜெயந்தி, அந்த வீட்டுல வேற என்னெல்லாம் போயிட்டு இருக்கு? அங்க என்னென்னமோ கூத்து நடக்குதுப்பா.
அது எதுக்குப்பா நமக்கு? நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதான் எனக்கு வேணும். ஆமா ஆமா, எல்லா பேரும் கேட்கறானுங்க, என்ன கூப்பிடல ஒன்ன கூப்பிடலன்னு அவன் போனை போட்டு கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்படியா? எல்லாரையும் கிராண்டா ஒரு ரிசப்ஷன் வச்சு அதுக்கு கூப்பிடுவோம். ஆமா ஆமா. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம்ல இருக்கு கூத்து. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என்ன ஓ, இந்த கூத்துன்னு சொன்னதை வேற மாதிரி நினைச்சிட்டீங்க போலுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கூத்துன்னு சொன்னது எல்லாரும் குடும்பமா ஒன்னா கூடி கொண்டாடுறத சொன்னேன். இந்த ரிசப்ஷனை ஊரே வாயை பழக்கிற அளவுக்கு நாம செய்யணும். நாம ஆமா, இந்த மாதிரி மாப்பிள்ள இந்த பாரு, இந்த பாரு பரதாவ வேலை. என்ன அழகு! எப்படிமா இருந்தா அந்த பையன் முன்னாடி? முடிய கிடிய வளர்த்துட்டு ரவுடி பையன் மாதிரி இருப்பான். இப்ப பாரு, என்ன ஹேர் கட்டு, என்ன ஹேர் ஸ்டைலு, அடேங்கப்பா! அதெல்லாம் இருக்க வேண்டியதா? வெக்கத்தை பாரு, வெக்கத்தை. அன்னைக்கு வெக்கமே படாம ஊரே சிரிக்கிற அளவுக்கு தண்ணி அடிச்சு வந்து படுத்து கிடந்த வெக்கடா போச்சு வெக்கம். அப்பா என்னப்பா வளர்மதி வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வளர்மதி அது ஒண்ணுமில்லம்மா. அன்னைக்கு கீதா பொண்ணு வந்து கல்யாணம் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிச்சுல, இவன் படிக்கலன்னு சொல்லி அந்த விரக்தியில தண்ணி அடிச்சு வீட்டுல வந்து படுத்து கிடந்தான். அதைத்தான் சொன்னேன். இப்ப சரியா வச்சு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாரு, இந்த கல்யாணம் எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடக்கணும். சரியா? சரி. எல்லாம் நல்லபடியா பாத்துக்கோ. பாபா வைஜெயந்தி, வல்லமதியை கூட்டு போய் ஏதாவது சாப்பிடுறது கூடு. ஓ, நீ எதுக்கு நிக்க? நீயும் போ. சரிப்பா. போ போ. அப்புறம் பாப்பா நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா, நல்லா இருக்குடா. போ, நல்லா போய் ரெஸ்ட் எடு. போ. சரியா? சரிங்கப்பா. சரிப்பா. போ. இன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ப்பா. அழகாயிட்டான்லப்பா. அப்பா வீரசேனா, எனக்கு என்னவோ மனசுக்குள்ள சஞ்சலமாவே இருக்கு. ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குடா. என்னன்னு சொல்ல தெரியல. இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது பாத்துக்கோ. ஆமா, அவ்வளவுதான். நிச்சயமா எதுவும் வராதுப்பா. நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்கப்பா. இந்தாங்க காஃபி. விஜய் உட்கார். கிருஷ்ணா உட்கார். சொல்லுங்க அங்கிள். உட்காருப்பா. சரவணா எங்க? எங்கேயோ வெளியில போயிட்டு வரதா என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. நடாஷா மேல தூங்கிக்கிட்டு இருக்கா. நல்லதா போச்சு. அவங்க விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும் விஜய். நான் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தேன். சரவணனை பொறுத்த வரைக்கும் அவர் நடாஷா விட்டு விலகணும்னு நினைச்சா அவர் எங்காவது போயிருக்கலாம், இல்லை எங்காவது ஊர் சுத்திட்டு வந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி எதுவும் செய்யாம நடாஷா கூட தான் இருக்காரு. இன்னும் சொல்லணும்னா அவர் கொஞ்சம் பயந்த சுபாவமா தெரியறார். எதையும் ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத ஆளா தான் எனக்கு தோணுது. சரிங்க, இப்ப அதுக்காக என்ன சொல்ல வரீங்க? எனக்கு என்னவோ சரவணனுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தா அவர் ஓகே ஆயிடுவார்னு தோணுது.
சில கமிட்மெண்ட்னா அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் ஊருக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். அப்புறம் அவங்க 2 பேருடைய மனோநிலை ஒன்று சேர்ந்த பிறகு நம்ம பேரில் பெங்களூர் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நடாஷா, சரவணன் 2 பேர் பேர்லையும் ஜாயிண்டாக எழுதி வச்சிருவோம். அப்புறம் சரவணனுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் அதில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்படி செஞ்சா அவர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும் இல்லையா? வாட் யூ சே? அங்கிள், என்ன இதெல்லாம்? சொத்து எழுதி கொடுத்தா அவன் மேலே கான்ஃபிடென்ட் வந்துருமா? இங்கே பாருங்க, சரவணன் கேரக்டர் சரியில்லாததுக்கு சொத்து எழுதி கொடுத்து என்ன ஆக போகுது? அப்படி இல்லை கிருஷ்ணா. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டு சொத்து எப்போ வருதுன்னு அவருக்கே தெரியாது. அதை எதிர்பார்க்கவும் முடியாது. எல்லாத்துக்கும் நம்மளே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சில காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அதனால தான் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் அவருக்கும் நடாஷாவுக்கும் நடுவில் பிரச்சனையே வருது. மேலும் சரவணன் பேரில் மட்டும் சொத்து எழுதி வைக்கணும்னு சொல்லலையே. நடாஷா, சரவணன் 2 பேர் பேர்லையும் ஜாயிண்டாக எழுதி வைக்கணும்னு சொல்கிறேன். இல்லை அங்கிள், நாளைக்கு நட்டாஷாக்கு ஏதாவது தேவைன்னா கூட அவளால் இண்டிபெண்ட்டாக எந்த டிசிஷனையும் எடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் அவள் சரவணன் கையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும். கிருஷ்ணா, அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப், குழந்தை குட்டின்னு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் தாட்லாம் இருக்காது, வரவும் செய்யாது. அவங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வெரி குட் கிட்டி. இது எனக்கு கூட நல்ல யோசனையா தான் படுது. அவங்க வெளியூர் போயிட்டு வரட்டும், நாம இதை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, நான் நம்ம அட்வொகேட் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். அவங்க 2 பேர் ஊருக்கு போயிட்டு வந்ததும் அவங்ககிட்ட பேசிக்கலாம். வரேன். இதுக்கு தானே நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சரவணனை ஓட்டி விட்டுட்டு நட்டாஷாவையும் சொத்தியும் நானே மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா இந்த ஆள் நடனம் இப்படி பேசிட்டு போகிறான். பெங்களூர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எங்கள் அம்மாக்காக விட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த ஆள் நடனா தங்கச்சிக்கு விட்டு கொடுக்காம வேற எவனும் அந்த சரவணனுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறான். சரியான லூசு குடும்பமாக இருக்கே. இருக்கட்டும் அங்கிள், அவ்வளோ ஈஸியாக அந்த கிருஷ்ணா எதையும் விட்டுற மாட்டான் அங்கிள். பார்த்துடுறான். வளர், வளர், இது வந்துட்டேன். என்ன வைஜெயந்தி? அப்பா ஃபோன் பண்ணாரு. நான் போய் எல்லா ஏற்பாடு பத்தியும் பேசிட்டு வரேன். ஓகே வைஜெயந்தி, நல்லபடியா போய் பேசி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வா. சரி, அப்புறம் போறதுக்கு முன்னாடி இனிமே எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டு போ. இனிமே என்ன தடங்கள் வரப்போகுது? வராது. இருந்தாலும் ஒரு மன திருப்திக்காக சாமி கும்பிட்டு போயேன். சரி. கடவுளே, இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நாசமா போயிடும். விளங்கவே விளங்காது. கெட்ட குட்டி சவரா போயிடும். அவன் உருப்படவே மாட்டான். அதான் சொல்றேன்ல, கல்யாணமா? அவனுக்கு இந்த ஜென்மத்துல எல்லாம் கல்யாணங்கிறது நடக்கவே நடக்காத. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவன் இந்த கூட்டத்தோட கூட்டமா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு நீக்கத்தான் போறான். ஐயா, இந்த இந்திராணி சொன்னா கண்டிப்பா அது பலிக்கும். வெரி போன. ஹலோ, என்ன நக்கலா? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன
என்ன பிரச்சனை உனக்கு? பின்ன என்ன விளங்காது நடக்காதுன்னா யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எங்களை பத்தி தானே. அடச்சே வாயமடு. என்ன வம்பு இழுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறியா? நான் என்ன உன்கிட்ட வந்த பேசினா? எனக்கு போன் வந்தது, அந்த போன்ல பேசி கிடக்குறேன். உனக்கு எங்கடி நோவுது? சும்மா கதையெல்லாம் விடாதீங்க. நான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கும்பிடுறத பாத்துட்டு வந்தானே நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க போன்ல. ஏண்டி எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்ல நினைச்சு கிடக்குறியா? நீ என்ன பேசுன ஏது பேசுன நான் வந்து வேடிக்கை பார்த்துன்னு கிடக்கிறதுக்கு? ஓடிங் இந்த ஊர்ல ஒருத்த குத்தக பணத்தை ஏமாத்திக்கிட்டு அவன் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சு கிடக்குறான். அதுல பாதி பணம் என்னோடதுடி. அந்த வயிற்றுல தான் நான் கத்தின்னு கிடக்குறேன். பொண்ணு கல்யாணம் நடக்காது, உருப்படாது, விளங்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் நீங்க எங்களை தான் சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆடி பாரு. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. நமக்கு என்னமோ வேலை வெட்டியே இல்லாம எப்பவும் இதுங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிறதா இதுங்களுக்கு நினைப்பு. அரண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனந்தி என்ன நான் இப்படி டீசெண்டா பேசுவேன்னு நினைச்சு கிடக்குதுங்களா? ஐயோ என் வாயில வர்ற வார்த்தைகள் எல்லாம் வச்சு இதுங்களை கழுவி கழுவியில ஊத்தி கிடப்பேன். இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க, இல்ல நடக்கிறதே வேற. என்னடி நடக்கிறது? எப்ப பார்த்தாலும் பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. அம்மா என்னமா அது? என்னமா பிரச்சனை? பிரச்சனை இல்லம்மா, நான் பாட்டு போன்ல பேசிட்டு வந்து கிடக்குறேன். இதுக்கு தின்னது சரிக்கல போல இருக்கு, என்கிட்ட வம்பு இழுத்து கிடக்குது. இது நான் வம்பு கிழக்கிறேனா? இங்க பாருங்க, நான் கல்யாண விஷயமா எங்க அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக போயிட்டு இருக்கேன். இவங்க போன்ல பேசுற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது, நாசமா போயிடுன்னு மட்டுமா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க இத. அம்மா என்னமா இது? ஐயய்ய என்னம்மா நீ இவ பேச்ச கட்டி என்ன கேட்டுன்னு கிடக்குற? ஐயோ நான் நிஜமாவே போன்ல தாமா பேசின்னு கிடந்தேன். நம்ம மாறி முத்திருக்கான்ல, அவன் போன் பண்ணாமா, அவனை தான் நான் திட்டின்னு கிடந்தேன். பொய் பொய், உடம்பு பூரா பொய். ஆமா இந்த நம்ம கிட்ட வந்து போய் பேசுறாங்க. அம்மாடி இந்த போன் நீயே பாரு, இந்த யார் பேசுறான்னு பாரு. நான் பாக்குறேன். எங்க பேரே இல்ல? இந்த பேரு ஊரு இதெல்லாம் எனக்கு போட தெரியாதுமா. இந்த போன் வந்துச்சுன்னா அந்த பச்சை கலர் அமுக்குவேன், போன் பேச்சு முடிச்சாச்சுன்னா சிவப்பு கலர் அமுக்குவேன், அவ்வளவுதான். நான் என்ன உன்ன மாதிரி பிராடு நினைச்சு கிடக்குறியா? இது பாரு வைஜெயந்தி, தேவையில்லாம பேசாத. நாங்களே 1008 பிரச்சனையில இருக்கோம், எதுக்கு தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அதான் சொல்றாங்கல்ல, நீ உன் வேலையை பாரு, கிளம்பு போ. இருக்கட்டும், வந்து வச்சுக்கிறோம்ல. ஆமா வச்சு கிழிச்ச பாடி பானை கொடுத்துட்டு பா. மூஞ்சிய மகரையும் பாரு, இத வச்சு நீ என்ன பண்றது? ஐயோ ஐயோ என்னம்மா இது? நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு, எதுக்குமா தேவையில்லாம இவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிரச்சனை பண்ண, நான் பாட்டு போன் பேசிட்டு வந்தா அவளா வம்பு இழுத்து கிடக்குறா. இதுங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா? சரிம்மா விடுங்கம்மா, நீங்க போங்கம்மா. நான் உள்ள போல, ஏதோ நீ சொல்றதுக்காக உள்ள போறேன். அம்மா அவளை சாவடி அடிச்சிட்டு வேண்டி உன்ன நானு ஜப்பான் மூஞ்சிக்காரி என்கிட்டயா வேலையை காட்டுறேன்? Natasha. Natasha, I'm sorry, Natasha. Please, Natasha. Natasha, நான் ஏதோ முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன் Natasha. I'm really sorry, Natasha. Please. இங்க பாரு Natasha, நான் இப்பவும் சொல்றேன். நான் நடந்துக்கிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனால் என் மனசில் இருந்த தாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜென்யூனானது தான். நட்டாஷா ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. எனக்கு என்னவோ தோணுச்சு, ஒருவேளை உன் லைஃப்பை நீ இழந்துட்டியோன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அதான் நான் இந்த மாதிரி. எனக்கு புரியுது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த சரவணோட தான் வாழ்வன்றது எனக்கு இப்போ புரியுது. ஐம் ரியலி சாரி ஃபார் வாட் ஐ டிட். நட்டாஷா, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, ஏன் இன்னும் பேசாமல் இருக்க? ப்ளீஸ் பேசு நட்டாஷா. அதான் சொல்லிட்டல்ல, போ. ஏய் நட்டாஷா, ஏன் இப்படி பேசுற? பின்ன எப்படி பேசணும்? நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து நீ நானும் ஒன்னா வளர்ந்துருக்கோம், எப்படிலாம் பழகி இருக்கோம். கொஞ்சமாவது யோசிச்சு பாரு.
எப்படி உன் மைண்ட்ல இப்படி ஒரு தாட் வந்ததுன்னு எனக்கு சத்தியமா புரியல. என்ன இப்படி சொல்ற நட்டாஷா? உலகத்துல எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்கல்ல? மத்தவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உன்னை அந்த மாதிரி எண்ணத்துல ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நான் பார்த்ததில்ல. சரி, எனக்கு உன் மேல அஃபெக்ஷன் இருந்துச்சு, கேர் இருந்துச்சு, எல்லாம் ஓகே. என்ன நட்டாஷா எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்ற? அப்போ எதுவும் இப்போ இல்லையா? இல்ல, சுத்தமா இல்ல. நீ நடந்துகிட்டத பார்த்தா இப்ப நினைச்சா கூட எனக்கு அருவருப்பா இருக்கு, கோவமா வருது. நான் அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாத்தியா? ஐயோ ப்ளீஸ் நட்டாஷா, நடந்ததே திருப்பி திருப்பி சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரிலாம். இங்க பாரு நட்டாஷா, நான் பண்ணது வேணா தப்பு தான், ஆனா என் மனசுல இருக்க எண்ணம் தப்பு இல்லை நட்டாஷா, புரிஞ்சுக்கோ. ஆனா ஒன்று, இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், சத்தியமா அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் பிலீவ் மீ. நான் பெத்தது 3 பொண்ணுங்க, 3த்துக்குமே ஒரு குழந்தை கூட இல்லையே. இதெல்லாம் நான் செஞ்ச பாவத்தினால தானே என்ன முன் பயந்துன்னு கிடக்குறேன். நீங்க யார்கிட்டயும் கேட்கலனா நான் ஒன்று சொல்லுவேன். என்னம்மா? மெசேஜ் உங்க வீட்ல இருந்து தான் வந்துச்சு. கவிதா தான் அனுப்பியிருந்தா.